ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வாருங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நாம் அனைவரும் மிகவும் பரிச்சயமாக அறிந்த ஒரு அதிகாரம். அது என்ன? ஆபிரகாமினுடைய அழைப்பு. இந்த ஆபிரகாமினுடைய அழைப்பிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுல நமக்கு ரொம்ப கேட்சியான வேர்டுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற விஷயம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும், all families on this earth will be blessed through you என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வார்த்தை, நம்ம அடிக்கடி விரும்புகிற வார்த்தை என்ன? நாம் கேட்க விரும்புகும் வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்பதனுடைய பொருள் என்ன? பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆசீர்வாதம் என்கிறதான வார்த்தை இங்கிலீஷ்ல blessing அல்லது bless, ஆசீர்வாதம். அதனுடைய மூல வார்த்தை என்ன? எபிரேய வார்த்தை பராக். பராக் என்கிறதான வார்த்தையினுடைய உண்மையான வேர்ட் பிக்சர் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முழங்கால் படியிடுதல், நீல் டவுன். என்னங்க நீல் டவுனுக்கும் பிளஸ்ஸிங்குக்கும் என்னங்க சம்பந்தம்? பராக் என்கிறதான வார்த்தைக்கும் பிளஸ்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பராக் என்று சொல்லுவது முழங்கால் படியிடுதல். நாம் முழங்கால் படியிடும் பொழுது நம்மேல் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஆசீர்வாதம் ஏற்றி வைக்கப்படுகிறது. எதற்காக ஏற்றி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இறக்கி வைக்கப்படுவதற்காக ஏற்றி வைக்கப்படுகிறது. அதுதான் உண்மையான பொருள். ஆகினாலே ஆசீர்வாதம் என்பதனுடைய பொருள் என்ன? நம்மேல் இறக்கி வைக்கப்படுவதற்காக ஏற்றி வைக்கப்படுவதுதான் ஆசீர்வாதம். லோடட் டு பி அன்லோடட். ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகம் முழங்கால் படியிடுகிறது. முழங்கால் படியிட்ட உடனே அதன் மேலே பொருட்கள் ஏற்றப்படுகிறது. எதற்காக ஏற்றப்படுகிறது? எங்கேயோ போய் அன்லோட் பண்ணுவதற்காக, இறக்கி வைப்பதற்காக ஏற்றப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறோம். கர்த்தர் நம்மேலே ஆசீர்வாதங்களை ஏற்றுகிறார். எதற்காக என்று சொன்னால், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என் மேல் ஏற்றப்படுகிறதே ஆசீர்வாதம். இறக்கி வைக்கப்படுவதற்காக ஏற்றி வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமா? நாம் இந்த உலகத்திலே சமுதாயங்களுக்கும் தேசங்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்மேல் ஏற்றும், நான் இறக்கி வைப்பேன் என்கிறதான தீர்மானத்தை எடுப்போம். ஜெபிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவரே, இறக்கி வைக்கப்படுவதற்காக ஏற்றி வைக்கப்படுவது ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை இந்த சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் உலகங்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவாராக. ஷலோம்.